இறை அன்பில் இணைந்திருக்கும் என் இனிய உறவுகளே, இன்றைய கல்வாரி பலிக்கு உங்களை நாம் அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இன்று பொதுக்காலம் 34ஆம் ஞாயிறு வாரத்தை கொண்டாடுகின்றோம். அன்னையாம் திரு அவை இன்றைய ஞாயிறை அனைத்துலகின் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழாவை கொண்டாடுகின்றாள். இயேசுவை இவ்வுலகு அரசராக கொண்டாட வேண்டும். ஏனெனில் அவரது ஆட்சி நிலையானது, உண்மையானது, பாவத்திற்கு இடங்கொடாதது, சமநிலை தீர்ப்பு அளிக்க வல்லது, பிரிவினைகள் பாரபட்சம் பாகுபாடு காட்டாதது. இவரது அரசு எளிமையானது, அனைவரையும் அரவணைக்கக்கூடியது. உலகிற்காக உயிரை கொடுப்பதுவே தலைவனின் சிறந்த பண்பும் பணியுமாகின்றது. இன்றைய தொடக்க உரை செபத்திலே நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையை அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பு அளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். அவரது ஆட்சி உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சியாகும் என்று கிறிஸ்து இயேசுவின் மாபெரும் பண்புமிகு பணியை குறித்து காட்டுகின்றது. எம்மையும் தனது சுவீகார பிள்ளைகளாக மாற்ற தனது இரத்தத்தால் எங்களை கழுவினார். இன்று இயேசுவின் ஆட்சி போன்று எமது குடும்பமும் சமூகமும் எமது நாடும் மிளிர மன்றாடுவோம். உண்மைக்கு சான்று பகரும் சமூகம் உருவாகிட மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று இயேசுவின் நற்செய்தி பரப்பிட எம்மை பயன்படுத்தும் இறைவனுக்கு நன்றி கூறி தொடரும் பலியில் பங்கெடுப்போம். ஒவ்வொரு இறைவனுடைய நாமத்திலே இந்த பலி விருந்தில் இணைந்து கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, இந்த காலை பொழுதிலே இறைவனுடைய சன்னிதானம் நாங்கள் இணைந்து மூவர் இறைவனுடைய துணையோடு இந்த பலியிலே நாங்கள் பங்கெடுக்க ஒரே சமூகமாக ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய நாளில் அனைத்துலகுக்கும் அரசராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பொது காலத்தின் இறுதி நாளாகிய வாரத்தின் இறுதி ஞாயிறாகிய இன்றைய தினத்தில் இப்பலி ஒப்பு கொடுக்க நாங்கள் ஒரே சமூகமாக இணைந்திருக்கிறோம். எங்கள் வாழ்வை ஆண்டவருடைய அரசாட்சிக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுப்போம். நமது குடும்பங்களில் இறைவனுடைய அரசாட்சி ஆட்சி செலுத்த வர இடம் கொடுப்போம். எமது அமைப்புகளில் எங்களுடைய ஆலயங்களில் ஆண்டவருடைய அரசே என்றும் ஆட்சி செய்ய இந்த பலி வழியாக ஒப்பு கொடுத்து இந்த பலியில் இணைந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஒரு கணம் ஏற்றுக்கொள்வோம். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறிச் சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். ஆடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து சென்றேன்.
அலைந்து ஓடி வந்தே என்னை கண் பாரு முந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தோம் திருமகனே, அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமான அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணி புரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிளறிவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 1 தொடக்கம் 3 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது: நாங்களும் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லோரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பல்லவியாக. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கிட்ட கட்டளைக்கிணங்க அவரது பேருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். தந்தையாம் கடவுள் நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார். அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பை பெறுகின்றோம். அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணிலுள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்தும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
ஆண்டவர் பேரால் வருகிறவர் போற்றப் பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்றப் பெறுக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 வசனங்கள் 35 முதல் 43 வரை. அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்து கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ ஜூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் ஜூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்றப் பெறுக. இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, ஒரு சிறிய கதை நினைவுக்கு வந்தது. ஒரு அரசன், அவர் இந்த ஜோஷியம் பார்ப்பதிலே மிகவும் கவனம் உள்ளவர். அந்த ஜோஷியர் எதை சொல்வாரோ அதைத்தான் அதிகம் அவர் தன்னுடைய வாழ்விலே கடைபிடிக்கிறார். எனவே இந்த அரசருக்கு அந்த ஜோசியர் சொல்லுகிறார், உன்னுடைய நாள் மகிழ்வாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு மரக்கிளையில் 2 காகங்கள் இருப்பதை நீ பார்த்தாய் மட்டுமே உன்னுடைய வாழ்விலே அன்றைய நாள் மகிழ்ச்சியாக கழியும், வளமுள்ளதாக மாறும் என்று ஜோசியர் சொல்லுகிறார். வளமையாக ஜோசியர்கள் தாங்கள் நினைத்ததை சொல்லுவார்கள் அல்லது பொய் சொல்லுவார்கள் என்பதை பலருடைய வாழ்விலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். சில வேளைகளிலே சாதகம் பார்த்து, குறிப்பு பார்த்து கல்யாணம் செய்ததுகளெல்லாம் ஏன்டா இந்த ஆளை கல்யாணம் கட்டினென்று பின்னர் யோசித்த பல குடும்பங்கள் இருக்க செய்கிறார்கள். ஆகவே இந்த ஜோசியர் சொன்ன கதையை கேட்டு இந்த அரசர் 2 காகங்கள் ஒரு மரக்கொப்பில் இருப்பதை பார்க்க தவியாக துடிக்கிறார். அவரால் முடியவில்லை. எனவே அவர் ஒரு மந்திரியை அந்த பணிக்கு அமர்த்துகிறார். அவருடைய வேலை காலை வேளையிலே அந்த அரண்மனையை சுற்றி திரிய வேண்டும், வீதிகளுக்கு செல்ல வேண்டும். எங்கு 2 காகங்கள் ஒரு மரக்கொப்பில் இருக்கிறதோ அதை உடனடியாக அரசனுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த மந்திரியும் தேடி சென்று ஒரு கொப்பில் 2 காகங்கள் இருப்பதை பார்த்து உடனடியாக போர் வீரனை ஊடாக அரசனுக்கு செய்தி அனுப்பி அந்த அரசன் வந்து சேர்வதற்குள் ஒரு காகம் அந்த கொப்பில் இருந்து பறந்து விடுகிறது. இந்த அரசன் கோபமடைகிறான்.
அந்த போர் வீரர்களூடாக இவருக்கு சாட்டை அடி வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இவர் சென்று பார்க்கிறார். அங்கு இரு காகம் ஒரு கொப்பில் இருக்கிறது. ஆனால் அரசன் வருவதற்கு முன்பு அந்த ஒரு காகம் பறந்து விடுகிறது. ஒவ்வொரு நாளும் இவருக்கு சவுக்கடி விழுகிறது. இறுதியிலே கடும் கோபம் கொண்ட அரசன் இவரை கொலை செய்யுமாறு பணிக்கிறான். அப்பொழுது மந்திரி அவருடைய காலில் விழுந்து, மன்னாதி மன்னனே, இதை நீங்கள் ஜோசியருடைய கதையை நீங்கள் நம்பவே வேண்டாம். நான் ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 காகங்களை பார்க்கிறேன் ஒரு கொப்பில். ஆனால் இறுதியிலே நான் இந்த சவுக்கடிக்குத்தான் ஆளாகிறேன். ஆகவே இந்த ஜோசியருடைய கதை மிகவும் பொய்யானது என்பதை அந்த அரசனுக்கு எடுத்து எம்புகின்றார். பிரியமான சகோதரங்களே, நேற்றைய முன்தினத்திலே நுகேகொடையிலே மொட்டு அரசு அல்லது கட்சி நாமலுடைய தலைமையிலே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியது. இந்த நாட்டையே ஆண்டவர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அந்த பரம்பரை ஆளும் என்று கணிக்கப்பட்டது. ஆனால் அவர்களுடைய அரசு ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இந்த நாட்டையெல்லாம் சுருட்டி கொண்டு கொள்ளையடித்து அவர்கள் இந்த பதவிகளிலிருந்து ஓடிப்போனார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். இன்றைய இந்த தலைவர்கள் எல்லாம், அல்லது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மேல் போர் தொடுக்கிறது, ரஷ்யா தொடுக்கிறது, சீனா என்று உலகத்தின் அத்தனை நாடுகளையும் தன்னுடைய பொருளாதார போரினாலே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. எமது மண்ணிலும் போர்ட் சிட்டி என்கிற ஒரு புதிய கிராமத்தை உருவாக்கி அல்லது நகரை உருவாக்கி இலங்கையினுடைய வரைபடத்தையே மாற்றி இருக்கிறது. அல்லது அமெரிக்கா தான் மட்டும்தான் இந்த உலகை ஆள வேண்டும் என்று கங்கணம் கட்டி நிற்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த உலகத்தினுடைய அரசுகள் தான் மட்டும் அல்லது தமக்குரியவர்கள் மட்டும் வாழ வேண்டும் என்கிற வேட்கையோடு வாழுகிறார்கள் என்பதை அவதானிக்க முடிகிறது. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே இஸ்ரேல் மக்கள் இறைவனிடம் வேண்டுதல் ஒன்று செய்கிறார்கள். இஸ்ரேல் அரசராக சவுலை அவர்கள் திருப்பொழிவு செய்கிறார்கள். சவுலனுடைய போக்கு சரியில்லாமல் மாறுகிற பொழுது இறைவன் தாவீதை தெரிவு செய்கிறார். அங்கு தாவீது அபிஷேகம் செய்யப்படுகிறார். இவ்வாறு இன்று நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய், நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று ஆண்டவர் சவுலுக்கு கொடுக்கிற அந்த வாக்கு மாறிப்போகிறது. பின்னர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமன் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேல் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்கிறார்கள் என்பதை இன்றைய முதல் வார்த்தையிலே பார்க்கிறோம். இந்த அரசுகள் எல்லாம் மனித எண்ணம் கொண்ட அரசுகளாக மாறிப்போகிற சூழ்நிலையிலே தான் இறைவன் அவர்களை கை நெகிழ்ந்து விடுவதை நாங்கள் விவிலியத்திலே அவதானிக்க முடிகிறது. இந்த இறைவனுடைய அரசு இன்றைய நாளில் நாங்கள் விழா கொண்டாடுகிற கிறிஸ்து அரசருடைய பெருவிழா என்று நாங்கள் கொண்டாடுகிற பொழுது அந்த கிறிஸ்து அரசருடைய பெருவிழா எங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆட்சியின் மக்களாக வாழ பணித்து நிற்கிறது. இன்றைய 2வது வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம், தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் இறைமக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதி உள்ளவர் ஆக்கியுள்ளார். இவரை இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அவர் கட்புலனாகாத கடவுளுடைய சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு, விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கட்புலனாகுபவை ஆகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே, அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன என்று அந்த கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துவதை நாங்கள் இது 2வது வார்த்தையிலே அவதானிக்க முடிகிறது. இன்றைய அந்த நற்செய்தியை நாங்கள் பார்க்கிற வேளையிலே இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கு மக்கள் பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். ஆட்சியாளர்கள் அவரை கேலி செய்கிறார்கள். பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையை விடுவித்து கொள்ளட்டும். படைவீரர் அவரை எள்ளி நகையாடுகிறார்கள். எவ்வாறு என்றால்,
நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடுகிறார்கள். அவர்கள் இவன் யூதரின் அரசன் என்று சிலுவையின் மேலே எழுதி வைக்கிறார்கள். அங்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இடப்பக்க கள்வன் அவரை பழித்துரைக்கிறான். நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று. ஆனால் அங்கிருக்கிற வலது பக்கத்தில் இருக்கிற அந்த கள்வன் இயேசு ஆண்டவரையும் உடைய பிரசன்னத்திலே அந்த இடப்பக்க கள்வனுக்கு சொல்லுகிறார், கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நாம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம், இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைக்கிறார். பிரியமான சகோதரங்களே, இயேசு ஆண்டவரோடு நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கிறது? இந்த ஆட்சியாளர்களைப் போல் எங்களுடைய வாழ்வால், எங்களுடைய எண்ணங்களால், எங்களுடைய செயல்களால் கேலி செய்கிறோமா? அல்லது இந்த படை வீரர்களைப் போல எங்களுடைய தீர்மானங்களால் ஆண்டவரை எள்ளி நகையாடுகிறோமா? அல்லது இந்த இடது பக்க கள்வனைப் போல எங்களுடைய வாழ்க்கை முறையினால் இயேசுவை நாங்கள் பழித்துரைக்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை என்றால் அந்த வலது பக்க கள்வனைப் போல நாங்கள் இயேசுவின் மக்களாக பதில் கொடுக்கிறோமா என்பதை இன்றைய நாளிலும் இந்த வாரத்திலும் நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த வாரம் இந்த பொது காலத்தினுடைய இறுதி வாரமாக இருக்கிறது. இந்த 34வது வாரம் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாட நம்மை அழைக்கிறது. இந்த ஞாயிறு தினத்திலே ஆண்டவரையே எங்களுடைய முழுமுதல் கடவுளாக, அவரே எங்கள் தலைவராக, அவரே எங்கள் அரசராக, அவரே எங்கள் இறைவனாக நாங்கள் கொண்டாடவும் அதன்படி வாழவும் அழைக்கப்படுகிறோம். பிரியமான சோரங்களே, இந்த திருவிழா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற ஆழமான செய்தி என்ன என்பதைத்தான் நாங்கள் சிந்திப்பது அவசியமாகிறது. இன்றைய 2வது வார்த்தை இறுதியிலே சொல்லப்படுகிறது, சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவிழம் கொண்டார். ஆகவே இந்த ஆண்டவர் இறைமகன் இயேசுவை தந்தையாகிய இறைவன் இந்த மண்ணிலுள்ள அனைத்தையும் அவர் வழியாக ஒப்புரவாக்க கடவுள் திருவிழம் கொண்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய ஆட்சி என்பது, அவருடைய அரசாட்சி என்பது இவ்வுலக சொல்லுகிற அரசாட்சி அல்ல. இந்த உலகத்திலே அதிகாரம் இருக்க வேண்டும், நிலம் இருக்க வேண்டும், அரசாங்கம் இருக்க வேண்டும், அதுக்குரிய படை இருக்க வேண்டும், செல்வம் இருக்க வேண்டும். இவையெல்லாம் தான் இன்றைய அரசுக்கு அவசியமாகிறது. அண்மையில் எதிர்கட்சியில் இருந்திருக்கக்கூடிய ஒரு எம்பி சொல்லுகிறார், இப்பொழுது அனுராவுக்கு அந்த ஜனாதிபதியினுடைய அம்சங்கள் எல்லாம் இப்பொழுதுதான் புரிய ஆரம்பிக்கிறது, சுவைக்க ஆரம்பிக்கிறார். எனவே அவர் இந்த அதிகாரத்தை விட்டு விலக மாட்டார் என்று ஒரு கிண்டல் அடித்ததை நாங்கள் அவதானிக்க முடியும். பிரியமான சோரங்களே, இந்த என்பிபி அரசாங்கமும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தான் வந்தது. ஆனால் எத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் அலச முடிகிறது. அவர்கள் உடைய அந்த போக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்றுதான் சிலர் இப்பொழுது சொல்லுகிறார். அண்மையிலே திருவோணமலையில் வைக்கப்பட்ட அந்த புத்தர் சிலை, அதற்கு என்பிபி அரசு எடுத்த முயற்சியை நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் முன்னெடுக்காமல் அல்லது அதிகாரத்தை பெறாமல் உரிய முறையில் அதற்குரிய விடயங்களை முன்னெடுக்காமல் அவர்கள் இரவோடு இரவாக வைக்கிறார்கள். அந்த இரவு மீண்டும் அந்த புத்தருடைய சிலை அகற்றப்படுகிறது. ஆனால் மறுநாள் அது அந்த இடத்திலே நிறுவப்படுகிறது. அதற்கு அரசு முழு உரிமை வழங்குகிறது, முழு அதிகாரத்தை கொடுக்கிறது, முழு பலத்தை கொடுக்கிறது. இதை நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த அரசும் பழைய அரசுகள் போலதான் மக்கள் மத்தியிலே வடக்கு கிழக்கிலே அது செயற்படுகின்றது என்பதையும் நாங்கள் அவதானிக்க முடிகிறது. ஆகவே இந்த மண்ணிலே நாங்கள் அவதானிக்கிற எல்லா அரசுகளும் தங்களுடைய ஒரு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடித்தளத்திலே தான் அவர்கள் இயங்குவார்கள் அல்லது இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இறைவனுடைய அரசு என்பது அது ஒரு தெளிவாக தெரிகிற ஒரு அரசாக இருக்கிறது. அனைவரையும் உள்வாங்குகிற அரசாக இருக்கிறது, அனைவரையும் மன்னிக்கிற அரசாக இருக்கிறது, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகிற அரசாக இருக்கிறது, அனைவருக்குமான அரசாக இருக்கிறது.
இந்த அரசிலே சாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை, அனைவருமே ஆண்டவர் உள்ளீர்க்கின்றவராகத்தான் இருக்கின்றார். இந்த அரசிலே அனைவருமே உரிமை உடையவர்களாக இருக்கிறார்கள். இது என்னுடையது, இது எங்களுடையது என்கிற தன்மைகளை கடந்து நாம் எல்லாம் அவருடையவர்கள் என்கிற அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கிற பொழுதுதான் கிறிஸ்து அரசர் பெருவிழா ஒரு அர்த்தம் தருகிற விழாவாக மாறுகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அவை பிரியமான சௌரங்களை, இந்த பொது காலத்தினுடைய இறுதி வாரத்துக்குள்ளே இருக்கிறோம், அல்லது இந்த திருவழிபாட்டினுடைய இறுதி வாரத்துக்குள்ளே இருக்கிறோம். வருகிற வாரத்தில் நாங்கள் 2026ஆம் ஆண்டுக்குரிய திருவழிபாட்டு ஆண்டை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு வாரத்திலே நாங்கள் எவ்வாறு கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்வை நாங்கள் வாழ முற்படுகிறோம், கணவன் மனைவியாக கொடுத்த வாக்குறுதிகளை எவ்வாறு அந்த கணவன் மனைவியாக ஒருவருக்கொருவர் அவர்கள் அந்த அன்பை வளர்த்து கொள்ளுகிறார்கள் என்பது இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவிலே சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லது பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர் எவ்வாறு பிள்ளைகளை அன்பு செய்கிறார்கள், அல்லது பிள்ளைகள் எவ்வாறு பெற்றோரை அன்பு செய்கிறார்கள் என்பது இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எமக்கும் அயலவருக்கும் இருக்கிற உறவு, எமக்கும் பகைவருக்கும் இடையிலே ஆரம்பிக்க வேண்டிய ஒரு புரிந்துணர்வு, இவற்றையெல்லாம் ஆண்டவருடைய இந்த விழா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சவாலாக முன்வைக்கப்படுகிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே பிரியமான சோரங்களை, கிறிஸ்தரசர் பெருவிழா என்பது ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு விடயம் அல்ல, அது எங்களுடைய வாழ்வுக்குரிய ஒரு விடயமாக மாற்றம் பெற வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்து அரசரையே எங்களுடைய வாழ்வின் முதன்மை தன்மையிலே நாங்கள் அவரை பெற்று வாழ இன்றைய நாள் நம்மை அழைப்பதை நாங்கள் ஆழமாக உணர்ந்து கொள்ள இறைவன் அழைக்கிறார். இறைவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு என்பது எவ்வாறு அமைகிறது என்றால், நாங்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்வதன் வழியாக. ஆகவே கடந்த நாளிலே, நேற்றைய தினத்திலே நாங்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறோம், நமது உறவுகள் எவ்வாறு இருந்திருக்கிறது, நமது எண்ணங்கள் எவ்வாறு இருந்திருக்கிறது, எங்களுடைய செயல்கள் எவ்வாறு அமைந்திருந்தன என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து இறைவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வை இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் வாழ நாங்கள் இறைவனிடம் வரம் வேண்டுவோம். ஆண்டவரை கேலி செய்கிறவர்களாக அல்ல, எள்ளி நகையாடுகிறவர்களாக அல்ல, பழித்துரைக்கிறவர்களாக அல்ல, மாறாக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்கிறவர்களாக, அது எங்களுடைய வாழ்வாலும் எங்களுடைய சொற்களாலும் எங்களுடைய செயல்களாலும் அதை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க இன்றைய நாள் நம்மை அழைத்து நிற்கிறது. எனவே சுயநலங்களை கடந்து பிறருக்காக நாங்கள் வாழ முற்படுகிறோம் என்றால் நாங்கள் இறையரசின் மக்களாக மாறியிருக்கிறோம் என்பது உண்மையாகிறது. ஆமேன். எழுந்து நிற்போம், நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மைக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக போஞ்சிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் இருப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார்.
இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் மீட்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். கருணையின் இறைவா, நீர் எமக்கு தந்த திரு அவைக்காக நன்றி கூறுகின்றோம். அதிலே தம்மை தியாகம் செய்து பணியாற்றுகின்ற அனைத்து திருநிலை பணியாளர்கள், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரையும் உமது ஆசீராலும் அரவணைப்பாலும் வழிநடத்த வேண்டிய அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்து தமது இரத்தம் சிந்தி இவ்வுலகை மீட்டுக் கொண்டார். தனது சிலுவை மரணத்தினால் இவ்வுலகின் பாவம் போக்கி அனைவரையும் தனது பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டார். நாமும் அவரை அரசராக ஏற்றுக்கொண்டு இவ்வுலகை இறைவனின் ஆட்சி நிறைந்த அரசாக மாற்றிட, அதற்காக நாமும் உழைத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த ஆன்மாக்களை நினைத்து அவர்களுக்காக சபிக்கும் இந்த மாதத்திலே பங்கிலே குடும்பங்களிலே இருந்து இறந்து போன குருக்கள், துறவிகள், பெற்றோர்கள், உறவுகள், நண்பர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். திருமுழுக்கினால் அழைக்க பெற்று இயேசுவின் திருவிருந்தினால் ஊட்டம் பெற்று இம்மண்ணக வாழ்வுக்கு அர்த்தம் சொன்னவர்கள் விண்ணகத்திலும் இறைவனது பேரின்ப மாட்சி காண வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன என்று புனித பவுல் கூறுவதைப் போல் இறைவன் அழைப்பை ஏற்று அவர் படைப்பிலே மகிழ்ந்து அதை பொறுப்புடன் விருத்தி செய்யவும் அதை கரம் கொடுத்து பாதுகாக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது நாட்டின் தலைவர்கள் தங்களது பொறுப்புமிக்க பணியை ஆள உணர்ந்தவர்களாய் மக்களின் பொது நலனுக்காய் தங்களை அர்ப்பணிக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வும், நமது குடும்பங்களின் வாழ்வும், எங்களுடைய சமூகங்கள், நமது ஆலய மக்கள் அனைவருடைய வாழ்வும் கிறிஸ்து அரசருக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக அமைத்திட வரம் வேண்டுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனை கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீருமுடைய ஒரே பேரான திருமகனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்து இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிபொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையை அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புக்கள் அனைத்தையும் தமது ஆட்சிக்குட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியுமாகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகம் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருளின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை, நமது குடும்பங்களிலிருந்து இறந்து போனவர்கள், இந்த மண்ணுக்காக போராடி மரித்தவர்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்து நிற்போம். நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், அரசர்கள் திரு எண்ணெயினால் அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள். அரசர்களாக ஆண்டவர் கல்வாரி மலையிலே தன்னுடைய இரத்தத்தினால் அபிஷேகம் செய்கிறார். தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறார். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவர் கற்றுத்தந்த அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வரம் வேண்டி நமக்கு இயேசு ஆண்டவர் கற்றுத்தந்த வார்த்தைகளிலே தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்திலிருந்து இவரை நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரையும் திருவுடலும் இரத்தவுமே காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருப்பார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதியில் ஆசி வழங்குவார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, சாகாவரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். அறிவித்தல்கள். இவ்வாறு திருப்பலிகள் வழமை போல் இடம்பெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை காலை திருப்பலியிலே இந்த வாரம் மாவீரர் வாரமாக இருக்கிறது. எனவே மண்ணுக்காக போராடி மரித்தவர்களுக்காக விசேட திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். உங்களுடைய குடும்பங்களில் மாவீரர்கள் இருப்பின் அவர்களுடைய பெயர்களை உங்களுடைய வலைய வழிபாட்டு பொறுப்பாளர்களிடம் ஒப்படைக்குமாறு கேட்டு நிற்கின்றோம். வருகிற சனிக்கிழமை காலை 9 மணிக்கு அறக்கல்வி மாணவர்களுக்கான சுவாமி ஞானப்பிரகாசியாருடைய வினாவிடை பரீட்சை இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை சனசமூக கூட்டம் இடம்பெறும் என்று அறிய தந்திருக்கிறார்கள். நான் டைம் சொல்ல இல்லை, எத்தனை மணிக்கண்டு தெரியல. சனசமூக நிலைய பொதுக்கூட்டமும் புதிய நிர்வாக தெரிவும் இடம்பெறும். எனவே அதில் பங்கெடுக்க வேண்டிய அத்தனை பேரையும் கலந்து அதில் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். நன்றி. ஜூபிலி ஆண்டுக்கான வேண்டுதல் செபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரின் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்டபமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள்
விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான நம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமீன். உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே, உம்மை நாம் விசுவசிப்போம் போதரே, எம்மை நீராளும் எங்கள் ராஜனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.